Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. அமர்ந்து கொள்ளுங்கள். What a powerful anointing. என்ன ஒரு வல்லமையான அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை நிறைக்கிறது. It is a great privilege to be filled with the presence of God. தேவ ஆவியினாலே நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். ஆவியானவருடைய நிறைவில்லாமல் நம்மால் வாழ முடியவே முடியாது. ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் தான் நம்மை நடத்துவார். ஆவியானவர் தான் நமக்கு பாதைகளையும் வழிகளையும் உண்டாக்கி தருவார். இந்த தேவன் சதா காலங்களிலும் நல்லவர். அவர் நம்முடைய தேவன். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்க கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நீ நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. பிரியமானவர்களே, ஏன் வியாதிகள் என்றதான தலையங்கத்திற்கு கீழாக கடந்த வாரம் I preached about why sicknesses, ஏன் வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றன. அதிலே மிகவும் முக்கியமாய் நாம் தியானித்தது, ஒருவனுடைய வாழ்க்கையிலே பாவம் மீறுதல், தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி வாழும் பொழுது அவன் வியாதி பெறுகிறான். தேவ சித்தத்தின்படி வாழாத பொழுது வியாதிகள் வருகிறது என்றெல்லாம் உங்களுக்கு சற்று தேவனுடைய வார்த்தையை விளக்கி காண்பித்துக் கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு 2வது வாதமாக உங்களோடு இன்னும் ஒரு அடுத்தபடியாக ஏன் நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள் வருகிறது. Are we supposed to be sick? நாம் வியாதியாய் இருப்பது தேவ சித்தமா? ஒருபோதும் நாம் வியாதியாய் இருப்பது தேவ சித்தம். சத்தமா ஒரு ஆமேன் வரலையே. மனிதனை தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் வாழும்படியாக தான் ஆசீர்வதித்திருக்கிறார். Because he is healer. அவர் குணமாக்குகிறவர். ஒரு ஆமேன் சொல்லலாமா? He is healer. சொல்லுங்க, Jesus is healer. இயேசு குணமாக்குகிறவர். ஆகவே அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. தாவீது பக்தன் சொல்லுகிறார், அவர் தம்முடைய ஊழியக்காரர்களினுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். He is a God who likes us to be healthy. நாம் எல்லோரும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே வியாதிகள் இதுவரையிலும் உங்கள் சரீரத்தில் இல்லை என்றாலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்பது அவசியம்.
ஏன்னா சரியான ஒரு விளக்கமும் விசுவாசமும் வேத ஞானமும் உங்களுக்கு இராவிட்டால் நீங்கள் வியாதியை கொண்டாடுவீர்கள், வியாதியை பாராட்டுவீர்கள், வியாதியை மேன்மைப்படுத்துவீர்கள். இல்லை, வியாதியை குணமாக்குகிறவரை நான் ஆராதிக்கிறேன். Let our mindset, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய விசுவாசம், என் இயேசு பரிகாரி, பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னவர் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவரை இந்த பூமியிலே பரிகாரமாக பலி செலுத்த வைத்தார். மிருக பலியினால் அல்ல, எந்த விதமான மிருகத்தினுடைய இரத்தத்தினாலும் அல்ல, இயேசுவே மனிதனுக்கு பலியாய் மாறினார். ஆகவே தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். அவர் தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம். சுகமாகுவீர்கள் அல்ல, அந்த அதிகாரத்தில் எழுதினது சுகமானோம். We are healed by his stripes. அவருடைய தழும்புகள் எதற்கு? அவர் பரிகாரியாய் மாறினது எதற்கு? மனிதனை அவர் சுகத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று. ஐயா, இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் கேன்சல் செய்யப்படுவதாக. சில பிசாசு உங்களுக்கு சில வியாதிகளை கொண்டு வர திட்டம் பண்ணுகிறான். இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய ஆவியினாலே அந்த வியாதியை சபிக்கிறேன். Let the disease get out. அது உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. நீங்கள் சுகத்தோடு வாழணும், சுகமாக இருக்க வேண்டும், பூரண ஆயுசிலே இருக்க வேண்டும், பிறரை சுகப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். வியாதி வருமா? இது மாம்ச சரீரம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, until we live by flesh, மாம்ச சரீரத்தில் வாழ்கிற வரைக்கும் இந்த சரீரத்தில் வலிக்கும், புண்ணு வரும், வலிவெடுக்கும், வியாதிகள் தோன்றும். இதெல்லாம் இயல்பு. இட்ஸ் a natural body. 2 கொரிந்தியர் 4:16 வாசிப்பீர்கள் என்றால், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், ஹலோ, அழிந்தும், உள்ளான மனுஷனானது, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுல் சொல்றாரு, இந்த புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் என்ன செய்ய ஆரம்பிக்குது? அழிய ஆரம்பிக்குது. எங்கள் உள்ளான சரீரமோ நாளுக்கு நாள் என்ன செய்யப்படுகிறது? புதிதாக்கப்படுகிறது. இட்ஸ் a natural body. இதுல வியாதி வரும், பலவீனம் வரும், காயம் வரும், சரி. ஆனால் இவ்வுலகத்தான் வாழ்வது போல அல்ல நீங்களும் நானும் வாழ்வது. காரணம், நமக்கு ஒருவர் உண்டு, நமக்கு ஒரு பரம்பரை மருத்துவர் உண்டு, நமக்கு ஒரு குடும்ப மருத்துவர் உண்டு. நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியும். அவர் நமக்காக பரிகாரியாக மாறினவர், எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர், நதி அளவு ரத்தம் சிந்தினவர், கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினவர். அவருடைய ரத்தம், அவருடைய காயங்கள் என்னை சுகமாக்கும் என்பதை விசுவாசிக்கிற ஜனம் அல்லவா. இதுல பலவீனம் வந்தாலும் நான் ஜெயிப்பேன், இதுல வியாதி வந்தாலும் சுகமாகுவேன். நான் இதிலே பலவீனம் அடைந்தாலும் பலன் அடைவேன். என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவன் உண்டு. அவர் சொல்றாரு, வாக்கு கொடுக்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்க வியாதிப்படும் பொழுது நீங்க இந்த வார்த்தையை அறிக்கிட்டு பாருங்க. such a powerful word. இதை சொல்லும் பொழுது வியாதிகள் அலறும். ஐயா, வாயை திறந்து ஒரு ஆமென் சொன்னா என்னவா? வியாதிகள் அலறும். அவர்தான் என் வியாதிக்கு, சத்தமாய் வாயை திறந்து சொல்லுங்க, சுகமாவீங்க நீங்க. அவர்தான் உங்கள் எல்லாருடைய வியாதிக்கும். ஆமென். when you get sick, confess. நீங்கள் வியாதிப்படும் பொழுது இந்த வசனங்களை எல்லாம் அறிக்கையிடுங்கள்.
அவர் என் பரிகாரியா இருக்க நான் சுகமாவேன். ஆமென். நீங்கள் சரீரத்திலே வாழ்கிறபடினாலே பலவீனங்களும் வியாதிகளும் வரலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், you have a solution. You have a solution. ஐயா, டாக்டர் என்ன வேணாலும் பேசலாம். டாக்டருக்கெல்லாம் டாக்டர் ஒருவர் உண்டு. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Do you believe in God? நீங்கள் நம்பினால் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டுமா? அப்படித்தான் ரோமர்ல வசனம் சொல்லுகிறது. எங்கே விசுவாசிக்கணும்? எங்கே அறிக்கை வரணும்? நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that Jesus is your healer? அவர் உங்கள் பரிகாரின்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க வியாதிப்படும் பொழுதெல்லாம் உங்க வாயினால என்ன செய்ய வேண்டும்? டாக்டர் சொல்றான், 3 வேளை இந்த மாத்திரையை பக்காவா எடுங்க பிரதர்னு சொன்னோன்னே, அவர் 3 வேளை சொன்னோன்னே 4 வேளை சாப்பிட்றோம். நம்ம அவர் ஒன்றுன்னா நம்ம 2ஆ செய்கிறோம். ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்கிறார். யார் சொல்லியிருக்கா? ஐயா, டாக்டர் வெறும் டாக்டர் தான். என் இயேசு தான். அவர் வார்த்தை ஒழியாது, அவர் வார்த்தை அழியாது. வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்தே போகாது. அந்த வார்த்தையை உங்கள் வாயினாலே அறிக்கை செய்வீர்களானால் you will healed. You will be healed. You have to be healed. நீங்க சுகமாகி தான் வாழணும். ஒரு ஆமென் சத்தமா? ஐயா, அடுத்து ஒரு மிக முக்கியமான காரணம் ஏன் வியாதி. Why sickness? லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 11 தொடங்கி 13 வரையிலும் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 11 13 வரை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவர் மீது தன்னுடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது என்ன விசுவாசங்க? ஒரு ஆமேனும் வரல, ஒரு அல்லேலூயாவும் வரல, ஒரு சத்தமும் வரல. அவர் கையை வைத்த உடனே 18 வருடங்களாய் கூனியாய் இருந்தவள் நிமிர்ந்தாளாம். ஹலோ, நிமிர்ந்தாளாம். இது தேவனாலே ஆகும். ஐயா, இங்கே ஒருத்தி வியாதியாய் இருக்கிறாள். ஆனால் இவள் வியாதியாய் இருக்கிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறதாம். அவளை ஒரு ஆவி பலவீனப்படுத்தி கொண்டிருந்ததாம். The next reason why sickness. ஐயா, ஏன் வியாதி வருகிறது என்றதற்கான அடுத்த விளக்கம், there are some spiritual attacks in our life will bring disease. ஐயா, சத்துருடைய சில தாக்கத்தினாலே சில வியாதிகள் நம்முடைய சரீரங்களிலே வரும். சாத்தான் நம்முடைய சரீரத்தை கொட்டும் பொழுது சில வியாதிகள் நம்முடைய சரீரத்திலே வரும். அந்த வியாதிகளுக்கு காரணம் தேவன் அல்ல. அந்த வியாதிக்கு காரணம் நீங்கள் அல்ல. அந்த வியாதிக்கு காரணம்
ஒரு அசுத்த ஆவி. இட்ஸ் a spirit. நம்ம எல்லாரும் நினைப்போம் இந்த வியாதி என்னமோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு. நோ, sometimes sicknesses comes because of a spiritual attack. ஒரு ஆவிக்குரிய தாக்கம் நடைபெறும் பொழுது வியாதிகள் வரும். எப்படி அதை மேற்கொள்ள முடியும்? மேற்கொள்ள ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கொருவர் உண்டு, எனக்கொருவர் உண்டு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க ஆண்டவர் கிருபையில. ஆனா வியாதிப்பட்டவங்களை போய் விசாரித்து பாருங்க. வியாதி சாதாரணமான காரியம் அல்ல. வியாதிப்படும் பொழுது யாராலையும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யவே முடியாது. வியாதியின் நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய கணவனோ, தன் புருஷனோ, தன் மனைவியோ யாராலுமே அந்த நபருக்கு உதவியை ஒரு அளவுக்கு மேலே செய்ய முடியாது. they can't help that much. அந்த நேரத்தில் என்ன தெரியுமா தோணும்? ஏண்டா வாழ்றோம்? ஏன் இந்த வியாதியை நான் வைத்துக்கொண்டு வாழணும்? செத்துட்டா நல்லமா இருக்குமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதி அங்கதான் கொண்டு போய் விடும். you will be abandoned. நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவீங்க. you will be tortured for many. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு வேதனையாய் மாறுவீர்கள். ஆண்டவர் அப்படி நம்மளை கைவிடுவாரா? சத்தமா பேசுங்களேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சத்தமா சொல்றீங்க தானே? அவர் அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளுவாரா? இட்ஸ் a spiritual attack. 18 வருஷமா அவளால நிமிரவே முடியல. அவளுக்கு என்னன்னு விளங்கல. ஆனா இயேசு வந்த உடனே அவர் கண்டுபிடிக்கிறார். it is not sickness, it is a spirit. இது வியாதி இல்ல, இது ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி. எல்லாரும் சொல்லுங்கள், இது ஒரு பலவீனப்படுத்தும். அவருக்கு தெரியுது மருந்து என்னன்னு. கை வைத்தார், அந்த ஆவி விலகினது, அவள் நிமிர்ந்தாள். இங்கே அவளுக்கு ஹீலிங் தேவைப்படல, இங்கே அவளுக்கு டெலிவரன்ஸ் தேவைப்பட்டது. இங்கே அவளுக்கு சுகம் தேவைப்படல, இங்கே அவளுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. அவள் விடுதலை ஆனவுடன் தானாகவே சுகமடைந்தாள். So sicknesses, உங்கள் வாழ்க்கையில வியாதிகள் வரும்போது நீங்கள் நிதானிக்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். ஆவியிலே ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது? இது என்னுடைய பாவத்தினாலே, மீறுதலினாலே வந்த வியாதியா, அல்லது சாத்தானால் எனக்கு வரவிட்டப்பட்ட ஒரு ஆவியா? இட்ஸ் a spirit. If the sickness is because of a spiritual attack, then you have to be get delivered, not healed. சில பேர் அந்த வியாதிக்கே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சுகமாகு, சுகமாகணும் ஆண்டவரே, இந்த வியாதியை சுஸ்தப்படுத்தும். இல்லை, அதை ஒரு ஆவி கட்டி வைத்திருக்கிறது. You have to chase that spirit out. அந்த ஆவியை நீங்கள் வெளியே துரத்தினாதான் இவர்கள் சுகமடைவார்கள். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால எனக்கு வியாதியை, பொல்லாத பலவீனத்தின் ஆவியை கொண்டு வந்த சகல வியாதியையும், சகல நோய்களையும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்ளுகிறேன். Out! Come on people, cast that demon out. சொல்லுங்கள், out! சொல்லுங்கள், out! அது வெளியேறுகிறது. சுகமாகுகிறீர்கள். எலும்புகளில் சுகம், நரம்புகளில் சுகம், ஆத்துமாவிலே சுகம், சரீரத்திலே சுகம். காரணம் அந்த ஆவி விலகியது. நம்ம மாம்ச கண்ணில் எப்பவுமே பார்த்துட்டு இருக்க கூடாது.
we need spiritual eyes to look what is the matter. நமக்கு தெரியணுங்க. அது எப்போ உங்களுக்கு தெரிய வருதோ, that's all, அந்த வியாதிக்கு ஒரு முடிவு வந்து வரும். Once you get the secret, what is the reason behind the sickness, இந்த வியாதியினுடைய காரணம் என்னன்ற ரகசியம் உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்திட்டார்னா, that's all, you are healed. நீங்கள் சுகமடைவீர்கள். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை ஒரு ஆவிக்குரிய கண்கள். ஐயா, இப்படியா ஒரு ஆமேன் போடுவீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? நீங்க ஒருவேளை இன்னைக்கு வியாதியோடு இன்னைக்கு வரல, அப்ப ஏன் பாஸ்டர் என்ன வியாதியினுடைய செய்தி எனக்கு? No my dear son, no my dear daughter, you need a spiritual eyes. உனக்கு ஒரு ஆவிக்குரிய கண் தேவை. நீ வியாதிப்பட்டாலும் you have to discern why, and if others got sickness you have to discern why. நீ வியாதிப்பட்டாலும் உனக்கு தெரியணும் இது எதனால வந்துச்சுன்னு. மற்றவர்கள் வியாதிப்பட்டாலும் உனக்கு தெரியணும் ஏன் அவர்களுக்கு இந்த வியாதி. ஐயோ பாவம், பக்கத்துல தெரிஞ்சு சொல்லுங்க, வியாதியை பாவம் பார்க்கவே கூடாது. அது வியாதி பிசாசு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். No way, you cannot comfort sickness. ஆண்டவர் 18 வருஷமா வியாதியா இருந்தவளை பார்த்து, பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே இவளை விட்டு வெளியே போனா போவியா, இல்லை போற மாதிரி போயிட்டு திரும்பி வருவியா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கல. அவர் வந்து கையை வச்சார், அது விலகினது. சொல்லுங்க, எனக்கு வியாதி வந்தா நான் என் கையையே வைப்பேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வந்த ஒரு சிலருடைய கையில் அந்த அபிஷேகம் இறங்குகிறது. நீங்கள் கை வையுங்கள், சில ஆவிகள் தானாய் ஓடும், அந்த வியாதி சுஸ்தம் அடையும். You will receive the power of healing. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தோடு போவீங்க, நீங்க போய் சுகமாக்குவீங்க. இயேசுவின் நாமத்துக்கு நீங்க சாட்சியா மாறுவீங்க. நீங்க வியாதிப்பட்டாலும் நீங்க கை வைப்பீங்க. மற்றவங்க வியாதின்னு உங்ககிட்ட வந்தா அந்த வியாதியை ஒன்றில்லை நாக்கிறணும். ஆமென். ஐயோ பிரதர், வியாதியா பிரதர்? ஐயோ சிஸ்டர், வியாதியா சிஸ்டர்? ஐயோ உங்களுக்காக நான் செபிச்சிக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உடனே விரட்டணும் அந்த ஆவியை. மாட்டினா விடக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, வியாதி ஆள் யாராவது ஒரு ஆள் மாட்டனா விட்டுறவே கூடாது. என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்க மூலமாய் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். இதை நீங்கள் நிரூபிக்க தருணங்களை தேட வேண்டும். யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா, எனக்கு ஒரே பலவீனமா இருக்கு, வாங்க பிரதர் இப்ப நான் ஜெபிக்கிறேன், நீங்க சுகமாவீங்க. இயேசு உங்களை, அவ்வளவுதான். ஒரு பிரேயர், உடனே செக் பண்ணுங்க, எல்லாம் நல்லா போச்சு. இனி அப்படித்தான் நடக்கணும். காரணம், you will receive eyes. உங்கள் கண்கள் ஒரு ஆவிக்குரிய கண்ணா மாறும். இது வியாதியா, இது பேயா, எல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு கண்ணை கர்த்தர் இன்னைக்கு இரவு நமக்கு தரணும். ஹலோ, கண் இல்லைன்னு நினைச்சுக்கங்களேன், வியாதியை பேயினுவோம், பேய வியாதி என்போம். குழப்பமா இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பாஸ்டரு கை வைத்து ஒரு பிசாசம் 3 மணி நேரமா தரத்திட்டு இருக்கிறார். அந்த பிசாசும் போகிறாதா இல்லை, வெறும் ஓட்டி 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 ஒன்றும் விலகலை. உடனே 3 மணி நேரம் கழிச்சவன தான் அந்த பாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சான், ஆவியில இது மென்டல். ஆவின்னு எத்தனை மணி நேரமா துரத்திட்டு இருக்கிறாங்க. அதுவே சொல்லுதான், ஏய் இங்க வா அப்படின்னா வரேன் அப்படின்னு வருதான். எல்லாரும் இந்த முழங்கால் போட வைங்க அப்படின்னாக்கா அதுவே தான், யாரும் போட, நானே போடுறேன்னு தான். அது ஆவியில் அது என்னது
mentally he is affected. ஐயா, சில நேரம் சில ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இல்லட்டா, பிரச்சனை ஒண்ணு, ஆனா நம்ம ஒண்ணுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்றையிலிருந்து நீங்க வேரை பிடுங்கி எறிய வேண்டும். You have to look after the roots, not the fruits. இந்த வியாதி என்ன வியாதி அதை பார்க்க கூடாது. இந்த வியாதிக்கு கீழே எங்க ரூட், எதனால இந்த வியாதி இங்க வந்துச்சு அப்படின்ற ரூட்டுக்கு டிராவல் பண்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐஸா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒரு சிலருக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு இரவு கண்ணை திறப்பார். அப்படின்னா நீங்கள் விடுதலையான மகிமையான ஒரு கிறிஸ்தவ ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழுவீர்கள் ஐயா. You will live. Why you have to worry it? குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் இஸ் a supernatural God. Hallelujah. சொல்லுங்க supernatural. இயற்கைக்கே அப்பாற்பற்றமான காரியங்களை செய்கிற ஒரு தெய்வமாவார். ஆமென். அடுத்த ஒரு காரணத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறேன். Why sicknesses? இன்றோடு இந்த சப்ஜெக்டை முடிக்க போறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 10வது வசனம் வரை. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். நல்லா கவனிங்க. எப்ப பார்த்தாலும் நான் ஒரு செய்தியை கேட்பேன், கர்த்தர் யோபுக்கு வியாதியை கொடுத்தார் என்று. நோ, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நோ. ஏங்க ஆண்டவரை கெட்டவராகவே காமிக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, ஏன் ஆண்டவரை கெட்டவராகவே காமிக்கிறீங்க? ஆண்டவர் யோபை அடித்தார், ஆண்டவர் யோபை நொறுக்கினார், ஆண்டவர் யோபை. நீங்க கரெக்டா படிக்கணும். வியாதி யார் கொண்டு வந்தது? திரும்பி படிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, சரி, யோபின் உள்ளங்கால் தொடங்கி, யோபினுடைய உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இங்கே வாதித்தது யாரு? சத்தமா பேசுங்க. இவனை வாதித்தது யாரு? நல்லா விளங்கிக்கணும். யோபை தேவன் வியாதிப்படுத்தல, யோபுக்கு வியாதியை கொண்டு வந்தது சாத்தான். But God took that as an opportunity to test Job. தேவன் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டார் யோபை சோதித்து பார்க்க. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர் பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.